குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லலிதா சகஸ்ரநாமமா இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமமா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. காஷ்மீரில் ஆசிரமம் அமைச்சு ஆதிசங்கரர் சிஷ்யாலோடு அங்கே இருந்துன்னு இருக்காருங்க. நித்திய கர்மாவை செஞ்சுன்னு இருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு சிஷ்யாலை கூப்பிட்டாரு. உள்ளே போயிட்டு லலிதா சகஸ்ரநாமத்துக்கு நான் விளக்கம் எழுதணும், அதை எடுத்துன்னு வா, சுவடியை எடுத்துன்னு வான்னு சொல்லியிருக்காரு. அந்த சிஷ்யால் என்ன பண்ணார், உள்ளே போனார். போயிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆதிசங்கரர் பார்த்தார். இது இல்லை, லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துன்னு வான்னார். இவர் போனார். போயிட்டு திருப்பி அவர் அங்கே போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வந்துட்டார். எடுத்துன்னு வந்தியா அப்படின்னார். எடுத்துன்னு வந்தேன்னு பார்க்கும்போது, நீ திருப்பி திருப்பி இதையே எடுத்துன்னு வரைய அப்படின்ட்டு 2-3 தடவை எடுத்துன்னு வரைய. கொஞ்சம் செல்லமாக கடிஞ்சிக்கினார். நீ போயிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய வாழையை எடுத்துன்னு வா, நான் அதுக்கு தான் பாஷை எடுத்துன்னு வானார். குரு ஒரு விண்ணப்பம், என்ன சொல்லுன்னாரு. நான் உள்ளே போனேன்னா, சரி ஆமாம் போனேன். அங்கே போய் அந்த ஓலைச்சுவடிங்க இருக்கிறது எடுக்க போனேன்னா, சரி. அங்கே ஒரு அழகான சிறுமி தெய்வ குழந்தை ஒன்று இருந்தது. சரி சொல்லு, அப்புறம் சொல்லு. அந்த குழந்தை நான் எடுக்கிறது, அங்கே போன உடனே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அந்த குழந்தை இதை என் கையில் கொடுத்து இப்படி என்னை எடுத்துன்னு போன்னு சொல்லிச்சு என்னும்போது ஆதிசங்கர் என்ன பண்ணார், சரின்னு அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரதட்சணமாக அந்த குழந்தை வந்தது. அப்படியே நமஸ்காரம் பண்ணார் ஆதிசங்கரர். யாருன்னா லலிதாம்பிகையே வந்தாங்க. இப்போ பாருங்கள், லலிதாம்பிகையே என்ன பண்ணாங்க, அந்த கொடுத்த சுவடி என்ன தெரியுங்களா, விஷ்ணு சகஸ்ரநாமம். புரியுதுங்களா? அதுக்கு பாஷ்யம் எழுதினாருங்க ஆதிசங்கரர். அது என்ன, அதனால் என்ன பிரயோஜனம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தால் ஒரு இதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது மிருத்யுஞ்சயா ஹோமம் பண்ணுறாங்கன்னா ஆயுள் கெட்டியாகுங்க. சத்யநாராயண பூஜை பண்ணால் வீட்டில் சுபிட்சமாக இருக்கும், எல்லாம் நல்லது நடக்கும். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அப்படி என்ன இருக்குது பார்க்கலாமா? சொல்கிறாங்க பாருங்கள். அதில் இல்லாததே கிடையாது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அதில் அந்த பாராயணம் பண்ணுற இடம் அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும். இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க காஞ்சி பரமாச்சாரியாரை. அவர் ஒரு முறை என்ன பண்ணார், நன்னீலம் பக்கத்தில் முடிகொண்டான்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் வேத வித்துக்கள், வேத விற்பனர்கள் எல்லாரும் அங்கே குழுமி இருக்காங்க. இவர் அங்கே போனோம். அங்கே போயிட்டு அங்கே உள்ள ரூம் அவருடைய அறை உள்ளே இருந்தார். காலையில் எழுந்து வரல, ஸ்நானம் பண்ணலை. ஸ்நானம்னா குளிக்கலை, ஒன்றும் பண்ணலை. அவர் எல்லோரும் வெளியிலே இருக்கா, எல்லோரும் ரெடியாக இருக்கா. என்ன காரணம் ஏதுன்னு தெரியல. அவங்க அதாவது பெரியவா இல்லை, அவகிட்ட கொஞ்சம் பவ்யமாக இருக்கணும் இல்லை. என்ன பண்ணார், அப்புறமேட்டு கொஞ்சம் பொறுத்து வந்தார். அவர் பெரியவரே வந்தார். எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கன்றார். ஆமாங்க, பெரியவா என்ன சொன்னார், விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன பண்ணாங்க, எல்லோரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணாங்க. 1/2 மணி ஆச்சுங்க. வெளியில் வந்தார். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், நீங்களும் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. எதுக்குன்னா, கடுமையான ஜுரமாக, அந்த ஜுரத்தில் எழுந்திருக்கவே முடியாதான். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாரும் பாடினதால் அந்த வைப்ரேஷன் அவரை உடம்பு நல்லாக்கிடுச்சு. ஆமாங்க, சில பேருக்கு தெரியாதுங்க, பணம் செலவாகுதா காசு செலவாகுதான்னு பார்ப்பாங்க. வீட்டில் தொடர்ச்சியாக ஹோமம் யஜ்ஞம் எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ பவர். அவர் சொல்கிறார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இல்லாததே இல்லை, பாருங்கள் என் உடம்பு சரியாயிடுச்சு பாருங்கள் அப்படின்னாரு.
ரெண்டாவது இன்னும் ஒரு 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 விவரம் சொல்கிறேங்க. செகண்ட் வேர்ல்டு வார், ரெண்டாவது உலகப்போர் நடந்தது பாருங்கள். அப்போ வந்து சென்னையில் என்ன பண்ணாங்க, ஜெர்மனி வந்து பாம்பு போட போகிறான்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு சவுத் பக்கம் போகிறாங்க. அப்போது இந்த பரமாச்சாரியார் தான் என்ன பண்ண, அவர்கிட்ட போய் எல்லாரும் காஞ்சிபுரத்தில் வந்து இந்த மாதிரி ஜெர்மனி குண்டு போட போகிறான், எல்லோரும் போயிட்டு இருக்கான்னும் போது, எங்கேயும் போகாதீங்க, மெட்ராஸ்லே இருங்க. கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து இந்த வெட்டி கதை பேசுகிறாங்களா, அப்படி சொல்லலைங்க அவர். கூட்டமாக எல்லாம் சேர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, எல்லா கஷ்டத்துலேருந்தும் ரிலீஃப் கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எவ்வளோ நமக்கு பலன் இருக்குது. வீட்டில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படியுங்க. கோயில், அதனால தான் கோயிலெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரெக்கார்ட் போடுறாங்க. ஐயா அதில் அது கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தை கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் படிக்க எல்லாம் வந்துடுங்க. படிக்க சமஸ்கிருதம் இல்லை, எந்த லாங்குவேஜும் ஈஸியாக மனப்பாடம் ஆகிடுங்க. அடுத்தது அது 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 என்ன அது என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா என்ன? அடுத்து ஒரு கேள்வி வருது இல்லை, சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாரத போர் நடந்ததுங்க. 18 நாள் யுத்தம். 18 நாள் யுத்தத்தில் 10 நாள் பீஷ்மர் தான் தளபதி. பீஷ்மர் வந்து போரில் எல்லாம் முடித்து எல்லாம் இது பண்ணும்போது அவருக்கு வந்து 10th டேல வந்து அவர் அர்ஜுனனுடைய அம்பால் அவர் வந்து சாக கிடக்கிறாருங்க. சாகலை. அவருக்கு என்னன்னா, அவரே நினச்சா தான் சாக முடியும். அவருக்கு அதை மாதிரி அவங்க அப்பா ஒரு வரம் கொடுத்துருக்காரு, சந்தானுன்னு பேருங்க. நான் ஆல்ரெடி ஐ திங்க் ஸோ. அவங்க அப்பா சந்தானுன்னு பேர். அவர் வந்து இவருக்கு வரம் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணார், படுக்கையில் அம்பு படுக்கையில் இருக்கார். எதுக்கோசரம் இருக்காருன்னா, காலம் இருக்குது பாருங்கள், இந்த காலத்தில் நம்மளுடைய பிராணம் போச்சுன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், உத்தராயணங்காலத்தில் நம்ம பிராணம் போனோம், இது தட்சிணாயன காலம்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் இருக்குது. அப்போது அவர் அங்கே அம்பு படுக்கையில் இருக்கார். அப்போது கர்ணம் மரணிச்சு இருக்கார் பாருங்கள். கர்ணம் மரணிச்சு இருக்கும்போது குந்தி முறியோன்னு குந்தி அழ ஆரம்பிச்சிட்டா. பிள்ளையாச்சா, பெரிய தலை பிள்ளையாச்சா, ஓன்னு அழறா குந்தி. பக்கத்தில் யாருன்னு பார்த்தா கர்ணனோட மனைவி அழறா, ஓன்னு அழறா. 3வது ஒரு லேடி அழறா. யாரா இந்த லேடி, இவங்க அழறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பாண்டவங்கள்லாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட போகிறார். கிருஷ்ணா, 2 பேரும் ஓகே, அந்த லேடி யார் அழறாங்க? கிருஷ்ணா ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, இவங்க தான் தர்மதேவதன் பேர் அப்படின்னார். இவங்க வந்து அழறாங்க. என்ன சொல்லி அழறாங்கன்னா, கர்ணா நீ போயிட்டியே, இனிமேல் இந்த நாட்டில் எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் மேலே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னான். தர்மருக்கு சிக்கலாக போயிடுச்சு. ஏன்னா ஆட்சி செய்யறதுக்கு வந்து தர்மம் இருந்தால் தாங்க ஆட்சி, சத்தியம் இருந்தால் தான் ஆட்சி. 2 இல்லைன்னா ஆட்சி கிடையாது. நம்ம பேரன் ஜனமேஜயன் ஆட்சி செய்யணுமே. இந்த காலத்தில் வந்து இது மாதிரி இவங்க போயிட்டா என்ன பண்ணுறது, கிருஷ்ணா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு போய் அந்த அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கார, அவரை போய் கேளு அப்படின்னும்போது, அங்கே யாரா இருக்குதா, பீஷ்மரை போய் கேளுன்னும்போது பீஷ்மர்கிட்ட வந்து இது மாதிரி தர்மதேவதை போயிட்டாங்கன்னா நாடு நலிஞ்சு போயிடுன்றாங்களே என்னன்னு. ஆமாம், தர்மம் போயிடுச்சுன்னா, சத்தியம் போயிடுச்சுன்னா எல்லாமே போய்க்கும், உலகத்தில் எல்லாமே போய்க்கும். ஆண்டையான் பொண்டாட்டி ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைக்காரன் வந்து சொத்து தகராறு இத்தை பண்ணி நாடே நலிஞ்சு போய் நாசமாக போயிடும். ஐயோ என்னுடைய பேரன் ஆட்சி செய்கிறானே, என்ன இதுக்கு வழியே இல்லையா போது அங்கே போய் கிருஷ்ணனை போய் கேளு அப்படின்றார். மொத்த பேரும் கிருஷ்ணங்கிட்ட வந்து, கிருஷ்ணா என்னன்னும்போது வழி ஒன்று இருக்குது அப்படின்றாரு. போதுண்டா சாமி, நேராக அது என்ன வழின்றாரு, நீ போய் பீஷ்மரை போய் கேளு
அப்படின்னும்போது அவர் சொன்னார், பீஷ்மர்கிட்ட வந்தார், என்ன வழி இருக்குதுன்னாரு. ஒரே வழி இருக்குது, என்ன அப்படின்னாரு. அதாவது அப்போ என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணன் இருக்க பாருங்கள், நாராயணன் விஷ்ணுவோட நாமத்தை பாடுறாருங்க. எங்கே? போர்க்களத்தில் பீஷ்மர் விஷ்ணுவோட நாமத்தை பாடுறாரு. எத்தனை? அவருடைய பேரை 1000 விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த பாடலை பாடிட்டு, இந்த பாடலை எங்கு ஒலிக்கப்படுகிறதோ சார், பகவத்கீதையில் மெயினே விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் சார். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எந்த வீட்டில் ஒலிக்கப்படுகிறதோ, எந்த நாட்டில் ஒலிக்கப்படுகிறதோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்கே சொல்கிறாங்களோ அந்த வீடு சுபீட்சமாக இருக்கும், நாடு சுபீட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அது அவ்வளோ அது கூட முன்னால் பண்ண முடியலன்னா சப்சிக்வெண்ட்டாக வந்த பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 லைன் இருக்குது, அதை சொல்லுங்கன்றாங்க. என்னன்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரராம தத்துல்யம் ராமநாம வரானே, இதை சொல்லுங்கன்றாங்க. என்ன பண்ணுங்க, இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்னன்னா, குழுவாக கோயிலுக்கு இல்லை வீட்டில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க. வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும், உலகமும் நல்லா இருக்கும். ஓம் நமோ நாராயண. ஹர 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 மகாதேவ்.